the failures with stout heart. Do something, come up to the level and kick that. You can be very ambitious in what you tackle. Group 4 பொது அறிவுல அழகு 3 இந்திய வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இதுதான் அழகு 3 டாபிக் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல. இதுல முதல்ல நம்ம பார்த்துட்டோம் சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்துட்டோம். அடுத்தது குப்தர்கள் பார்த்துட்டோம். இப்ப டெல்லி சுல்தான்கள் இதை பத்தியும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்துதான் நம்ம பார்க்க போறது முகலாயர்கள் வருகை. அப்ப இந்த முகலாயர்கள் வருகை இதுக்கு முன்னோட்டமா இருக்கிற கருத்தை நம்ம பார்க்கிறோம். முகலாயர்கள் வருகைக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். டெல்லி சுல்தான்களை பத்தி நம்ம பார்த்தோம். அதுல கடைசியா லோடி அரச வம்சம். லோடி அரச வம்சம் 1451 இருந்து 1526 வரைக்கும் பார்த்திருக்கிறோம். இந்த லோடி அரச வம்சம் 1489 பஹலூல் லோடியை தொடர்ந்து அவரது மகன் சிக்கந்தர் லோடி சுல்தானாக பொறுப்பேற்றதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் கலைகளையும் கல்வியையும் நல்லா கற்றிருந்தார். அதை பத்தி நம்ம பார்த்துட்டோம். ஆக்ரா நகரை நிர்மாணித்த அவர் அந்த நகரை தலைநகர் ஆக்கினார் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். அவர் 1517 மரணமுற்றதை தொடர்ந்து யார் மரணமுற்றாரு? சிக்கந்தர் லோடி. அவர் மரணமுற்றதை தொடர்ந்து 1517 அவருடைய மகன் இப்ராஹிம் லோடி அந்த பதவிக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் இப்ராஹிம் லோடி பாபரால் 1526 ஆண்டு பானிபட் என்ற இடத்துல ஒரு போர்க்களம் நடந்தது. இது யாருக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இப்ராஹிம் லோடிக்கும் முகலாயருடைய ஆட்சியை நிறுவனார் இல்லைங்களா, முதல்ல முகலாயருடைய ஆட்சிக்கு அடித்தளமிட்ட பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் பானிபட் நடந்ததுல 1526 தான் முதல் பானிபட்டு போர் நடந்தது. அதுல இப்ராஹிம் லோடி தோற்கடிக்கப்பட்டார். இப்ப முகலாயர் வம்சத்தை அங்க பாபர் என்ன செய்யறாரு? நிறுவறாரு. அப்ப இதுக்கு அடிப்படை யாருன்னு கேட்டீங்கன்னா பாபர் தான். முகலாய வம்சத்தை நிறுவியவர் அப்படின்னு கொஸ்டின் வரும்போது யாருன்னு கேட்டீங்கன்னா அதுல 6 பேர் இருந்தாலும் பாபர் தான். அவர் தான் முகலாய வம்சத்தை நிறுவுறாரு. இவ்வாறு லோடி அரச வம்சத்திற்கு டெல்லி சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த பாபர் முகலாய பேரரசை நிறுவுறாரு. அதை பத்தி நம்ம பார்த்துட்டோம். ஓகே, அடுத்தது பாபரை பத்தி பார்க்கணும். முகலாயர் வருகை அப்படின்னு பார்க்க போனா பாபர் முதல்ல யாரு? பாபர். ஆயிரத்தி 1526 1530 வரைக்கும் பாபர். அடுத்தது ஹுமாயூன். பாபருக்கு அடுத்தபடியா ஹுமாயூன். 1530 to 1540 ஹுமாயூன். அண்ட் 1555 இந்த வருஷமும் ஹுமாயூனுடைய காலம் தான். 1555 to 1556. ஏன்னா இந்த ஒரு ஆண்டு என்னன்றது நான் பின்னாடி வகுப்புல உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? அடுத்தது அக்பர். மூன்றாவதாக அக்பர். 1556 இருந்து 1605 வரை அக்பர். நான்காவதாக ஜஹாங்கீர். 1605 இருந்து 1627 இந்த காலகட்டம் ஜஹாங்கீர். ஐந்தாவதாக ஷாஜஹான். 1627 இருந்து 1658 வரைக்கும் ஷாஜஹானுடைய காலகட்டம். ஆறாவதாக அவுரங்கசீப்.
அவுரங்கசீப். சரிங்களா? இவருடைய காலகட்டம் 1658 இருந்து 1707 வரைக்கும் இவருடைய காலகட்டம். ஏன்னா இந்த வருடங்கள் முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா சமயத்துல உங்களுக்கு பொறுத்துகளை கொடுப்பாங்க. முகலாயருடைய லோடி அரச வம்சம் 1451 to 1526 வரைக்கும் நம்ம பார்த்தோம். அப்ப லோடி வம்சத்தை வீழ்த்தி இப்ராஹிம் லோடிய வீழ்த்தி பாபர் முகலாய ஆட்சியை நிறுவனாரு. அப்ப பாபர் எந்த வருடம் 1526 இருந்து 1530 வரைக்கும் பாபருடைய காலகட்டம். அடுத்தபடியா ஹுமாயூன் 1530 1540. ஹுமாயூன் அடுத்தபடியா 1555 to 56. அந்த ஒரு வருடம், அது பின்னாடி நான் அந்த ஒரு வருடத்து காலகட்டத்துக்கு என்னன்னு சொல்றேன். அக்பர் என்ன செய்யறாரு? மூணாவது 1556 இருந்து 1605 வரை அவருடைய காலகட்டம். ஜஹாங்கீர் 1605 to 1627. ஷாஜஹான் 1627 to 1658. அடுத்தது அவுரங்கசீப் 1658 to 1707. இந்த வருடங்கள் முக்கியம். இது நீங்க கவனமா கொஞ்சம் பார்த்துங்க. சமயத்துல முகலாயருடைய இவங்களை கொடுத்துட்டு பொறுத்துக அப்படின்ட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதை பாத்துங்க. இப்ப முதல்ல பாபர் என்ன செய்யறாருன்னா, இவரை யார் கூப்பிடுறாரு? இந்தியாவுடைய முகலாய பேரரசின் அடித்தளம் அமைக்கப்பட்டதையும் நிறுவப்பட்டதையும் நம்ம இதன் மூலம் அறிஞ்சுக்கிறோம். 6 முக்கிய முகலாய பேரரசுகள், அவருடைய பணிகள் என்ன, சாதனைகள் என்ன, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். முகலாய ஆட்சியாளர்களின் நிர்வாக சமய கொள்கை, அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது முகலாயனுடைய பண்பாடு, அவருடைய பங்களிப்பு எப்படி இருந்தது, அதை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரி, பாபருடைய வருகையுடன் இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தம், ஒரு புதிய பேரரசன் தொடங்கியது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, சூர் வம்சத்தை ஆட்சி செய்த ஷெர்ஷா அப்படின்றவரு சூர் வம்சத்தை ஆட்சி செய்யறாரு. ஒரு குறுகிய கால ஆட்சியை தவிர்த்து முகலாயர் ஆட்சி கிபி 1526 இருந்து 1700 இந்த இறுதியா சொன்ன பாருங்க 1707 வரைக்குமே முகலாயர் காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவரை நடைபெற்றது. இந்த ஆண்டுகளில் தான் முகலாய பேரரசுகளின் புகழ் ஆசியா ஐரோப்பியா முழுவதிலும் பரவியதா சொல்றாங்க. மேற்கண்ட படத்தில் இடம்பெற்றுள்ள மிகச் சிறந்த 6 முகலாய பேரரசுகளை பத்தி நாம இப்ப பார்க்க போறோம். இப்ப மூதாதையரும் அவர்களின் தொடக்க கால பணிகள். பாபருக்கு இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜாகிருதீன் முகமது பாபர். இவருடைய முழுமையான பேர் என்னது? ஜாகிருதீன் முகமது பாபர் அப்படின்னு சொல்லுவாங்க. முகல் என்னும் வார்த்தையை பாபரின் மூதாதையரிடம் கண்டறியலாம். இந்த முகல் என்ற வார்த்தை என்னது? பாபருடைய மூதாதையர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் இல்ல அவங்களுடைய முன்னோர்கள், அந்த வழி வந்ததுதான் அந்த முகல் என்ற வார்த்தை சொல்றோம். தன் தந்தையார் வழியில் பாபர் தைமூர் கொள்ளு பேரன் ஆவார். அவருடைய தந்தையார் வழியில பாபர் யாருன்னு கேட்டீங்கன்னா தைமூரின் கொள்ளு பேரன் ஆவார். தாய் வழியில் அவருடைய தாத்தா தாஸ்கண்டை சேர்ந்த யூனுஸ் கான் ஆவார். தந்தை வழியில தைமூருடைய கொள்ளு பேரன். தாய் வழியில பார்க்க போனா தாஸ்கண்டை சேர்ந்த யூனுஸ் கான் ஆவார். இவர் மாபெரும் மங்கோலிய அரசன் செங்கிஸ்கானின் 13வது தலைமுறை வாரிசு. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா செங்கிஸ்தானின் மங்கோலிய அரசன், செங்கிஸ்தானுடைய 13வது தலைமுறை வாரிசு அப்படின்னு சொல்றாங்க. பாபர் 1483 பிப்ரவரி 14ஆம் தேதி தான் பிறக்கிறாரு. பாபர் எந்த வருஷம் பிறந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா 1483 பிப்ரவரி 14 பாபர் பிறந்தார். சரிங்களா? அடுத்தது அவருக்கு ஜாகிருதீன் அப்படின்னா அதுக்கு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கையை காப்பவர். ஒரு நம்பிக்கையை அவர் வேலை வச்சுட்டா அதை காப்பவர் அப்படின்றதுதான் பொருள். ஜாகிருதீன் அப்படின்னு சொல்லவன்னா நம்பிக்கையை காப்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. முகமது என பெயரிடப்பட்டது. தமது 12ஆம் வயதில் மத்திய ஆசியாவில் உள்ள ஒரு சிறிய அரசான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார். அவருக்கு 12 வயசுல என்ன பண்றாரு? அவர் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசான பர்கானாவை பரம்பரை சொத்தாக அவருடைய பரம்பரை சொத்தா
பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மிக விரைவிலேயே அங்கிருந்து உஸ்பெக்குகளால் துரத்தி அடிக்கப்பட்டார். அந்த பரம்பரை சொத்தா பெற்ற போதிலும் அங்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா உஸ்பெக்குகள் என்ற ஒரு இனம் இருக்கு. உஸ்பெக்குகளால் இவர் துரத்தி அடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. துயர் நிறைந்த 10 ஆண்டுகளுக்கு பின்னர் பாபர் காபூலின் ஆட்சி பொறுப்பேற்றார். அந்த 10 ஆண்டுகள் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, பாபர் காபூல் என்ற ஆட்சிக்கு பொறுப்பேற்றதா சொல்றாங்க. முகலாய பேரரசின் அடித்தளம் அப்படின்னு பார்க்க போனோம்னா பாபர் தான் காபூலில் இருந்தபோது தைமூரின் இந்திய படையெடுப்பின் நினைவுகளால் தூண்டப்பட்டு கிழக்கு நோக்கி தனது பார்வையை திரும்பினார். என்ன செய்யறாரு, தைமூருடைய இந்திய படையெடுப்பின் நினைவுகளால் தூண்டப்பட்ட பிறகு கிழக்கு நோக்கி தமது பார்வையை திருப்புறாரு. 1505 தான் காபூலை கைப்பற்றிய பாபர் எப்ப காபூலை கைப்பற்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1505 அதுதான் காபூலை கைப்பற்றாரு. அதே ஆண்டில் இந்தியாவை நோக்கி தமது முதல் படையெடுப்பை தொடங்குறாரு. 1505 காபூலை கைப்பற்றார் பாபர். அதே வருஷம் இந்தியா பேர்ல தன்னுடைய முதல் படையெடுப்பை அவர் மேற்கொள்றாரு. இருந்த போதிலும் மத்திய ஆசிய பகுதிகளிலும் அவர் கவனம் செலுத்த நேர்ந்தது. அதாவது காபூலை கைப்பற்றுறாரு, அதே நேரத்துல இந்தியாவின் மேல தன்னுடைய முதல் படையெடுப்பை மேற்கொள்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மத்திய ஆசிய பகுதிகளிலும் அவர் கவனம் செலுத்த நேர்ந்தது. 1524 வரையிலும் பஞ்சாபை கடந்து அவர் வேறு எதற்கும் ஆசைப்படவில்லை. 1524 பஞ்சாபை தவிர வேற எதுக்கும் அவர் ஆசைப்படல அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்தில் மிக சிறந்த வாய்ப்பு தேடி வந்தது. அந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த வாய்ப்பு தேடி வந்ததா சொல்றாங்க. தௌலத் கான் லோடியின் மகன் திலாவர் கான், அதாவது தௌலத் கான் லோடி, இதுக்கு முன்னாடி நாம் பார்த்தோம் இல்லையா, தௌலத் கான் லோடியினுடைய மகன் திலாவர் கான் டெல்லி சுல்தானின் மாமனார் ஆலம் கான் ஆகிய இருவரும் காபூலுக்கு வராங்க. காபூலுக்கு வந்த பிறகு டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடியை பதவியிட்டு நீக்க பாபரின் உதவியை கேட்டு அவர்கள் வந்துறாங்க. அதாவது பாபர் ஒரு சிறந்த அரசர், அந்த இடத்துல ஒரு சிறந்த ஒரு அரசரா அவங்களுக்கு தென்படுறாங்க. அதனால அந்த சமயத்துல மிக சிறந்த வாய்ப்பு தேடி வந்தது. தௌலத் கான் லோடியினுடைய மகன் திலாவர் கான் என்ன செய்யறாரு, டெல்லி சுல்தானின் மாமனார் ஆலம் கான் ஆகிய இருவரும் காபூலுக்கு வராங்க. காபூலுக்கு வந்த உடனே இப்ராஹிம் லோடியை பதவியேற்று நீக்கிறதுக்கு யாருக்கிட்ட உதவிக்கு வராங்க, பாபர் கிட்ட உதவிக்கு வராங்க. கேட்டு அவர்கள் வந்திருந்தனர். 1526 தான் நடைபெற்ற புகழ்பெற்ற முதலாம் பானிபட்டு போரில் பாபர் என்ன செய்யறாருன்னா இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சு டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றாரு. இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சு டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றாரு. இவ்வாறு முகலாய வம்சத்தின் ஆட்சி ஆக்ராவை தலைநகராக கொண்டு தொடங்கியது. முகலாய பேரரசின் வம்சத்தினுடைய ஆட்சி எதை முதல்ல தலைநகராக கொண்டு தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்ரா. சமயத்துல இது போல கூட கேள்வி வரலாம், முகலாய வம்சத்தின் ஆட்சி எதை முதலாக தலைநகராக கொண்டு துவங்கப்பட்டது அப்படின்னு பார்க்க போனோம்னா ஆக்ரா தான் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப முகலாய பேரரசர் இருந்து நிறுவிட்டாரு 1526 அப்படின்னு. அடுத்தது இவருடைய ராணுவ ஆக்கிரமிப்புகள் எப்படி இருந்தது அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். பாபர் 1527 ராணா சங்காவையும் அவருடைய ஆதரவாளர்களையும் கன்வா என்னும் இடத்தில் தோற்கடிக்கப்பட்டார். இது ஒவ்வொன்றுமே முக்கியமா. பாபர் 1527 ராணா சங்காவையும் அவருடைய ஆதரவாளர்களையும் கன்வா என்னும் இடத்தில் தோற்கடிக்கப்பட்டார். எந்த இடத்துல அவர் தோற்கடிக்கப்பட்டார்னா கன்வா என்ற இடத்துல ராணா சங்காவையும் அவருடைய ஆதரவாளர்களையும் கன்வா என்னும் இடத்துல தோற்கடிச்சாரு. அடுத்தது 1528 சந்தேரி தலைவருக்கு எதிரான போரில் வெற்றி பெற்ற பாபர் 1529 வங்காளம், பீகார் ஆகியவற்றை சேர்ந்த ஆப்கானிய தலைவர்களை வெற்றி கொண்டார். முதல்ல என்ன பண்றாரு, 1527 ராணா சங்காவினுடைய ஆதரவாளர்களையும் தோற்கடிச்சுட்டு அந்த பகுதியை கைப்பற்றாரு. அடுத்தது 1528 என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சந்தேரி தலைவருக்கு எதிரான போர்ல வெற்றி பெற்ற பாபர் அதோடு விட்டு விடவில்லை. 1529 வங்காளம், பீகார் ஆகியவற்றை சேர்ந்த ஆப்கானிய தலைவர்களை வெற்றி கொள்றாரு. ஆனால் தமது வெற்றிகளை ஒருங்கிணைக்கும் முன்னரே 1530 பாபர் இயற்கை எழுதினார். சரிங்களா, அவருடைய வெற்றிகள் தொடர்ந்து அவருடைய வெற்றி
பல்வேறு நாடுகளை சார்ந்த இருந்து அவர் வெற்றி பெற்றாலும் கூட 1530 அவர் வந்து இயற்கை எழுதினார். அவர் மரணமுற்றார். அப்ப பாபருடைய காலகட்டம் இதோடு முடிந்து விட்டது. சரிங்களா? அடுத்தது, பாபர் வந்து துருக்கிய பாரசீக மொழிகளில் மிக புலமை பெற்றவர். பாபர் எந்த மொழியில புலமை பெற்றவர் பார்க்க போனீங்கன்னா பாரசீகம் மற்றும் துருக்கிய மொழியில மிகவும் புலமை பெற்றவர் தான் சொல்றாங்க. துசுக்கி பாபரி என்ற தம் சுயசரிதியில் இந்துஸ்தான் பற்றிய தமது கருத்துக்களையும் விலங்குகள், செடிகள், மரங்கள், மலர்கள், கனிகள் குறித்தும் பதிவு செய்துள்ளார் அப்படின்னு சொல்றோம். அதாவது இவரு பாரசீக 1530 இயற்கை எழுதினார். யாரு? பாபர் வந்து 1530 இயற்கை எழுதினார். ஆயிரத்தி 1530 இயற்கை எழுதுறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது என்னாவதுன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து துருக்கிய பாரசீக மொழியில் துருக்கிய பாரசீக மொழிகளில் இந்த ரெண்டு மொழிகளையும் மிக புலமை பெற்றவரா திகழறாரு. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த துசுக்கி பாபரி, துசுக்கி பாபரி என்ற தன்னுடைய சுயசரிதைனா அவருடைய வாழ்நாளில் நடந்த நிகழ்வுகளை அவராகவே தொகுக்கிறது. அதான் வந்து சுயசரிதைன்னு சொல்லுவாங்க. அதாவது மகாத்மா காந்தியடிகள் கூட சுயசரிதை எழுதியிருக்கிறார். சத்திய சோதனை அப்படின்ற ஒரு புத்தகத்துல அவருடைய வாழ்நாள்ல எது எதெல்லாம் வந்து அவர் நடைபெற்ற நிகழ்வுகள், அவர் செய்த எல்லா நிகழ்வுகளையும் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் மகாத்மா காந்தியடிகள். அதாவது சுயசரிதை அதுல எழுதியிருக்கிறார் சத்திய சோதனை என்ற நூல்ல. அது போல பாபர் என்ன செய்யறாரு? துசுக்கி பாபரி என்ற தன்னுடைய சுயசரிதை, பாபருடைய சுயசரிதை நூலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா துசுக்கி பாபரி. இதுதான் வந்து பாபருடைய சுயசரிதை நூல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்துஸ்தான் பற்றிய தன்னுடைய கருத்துக்கள். இந்துஸ்தான் அப்படின்னா என்ன? தன்னுடைய கருத்துக்களை என்ன பண்றாரு? கருத்துக்கள், விலங்குகள், செடிகள், மலர்கள், கனிகள் குறித்தும் பதிவு செய்துள்ளார். இதெல்லாம் இந்த நூல்ல வந்து இதை எல்லாத்த பத்தியும் ஒரு பதிவு செஞ்சிருக்கிறாரு. அடுத்தது செங்கிஸ்கான் தம்முடைய மகன்களில் யார் தகுதியுடையவரோ அவரை தமது வாரிசாக அறிவித்திருந்தார். அதாவது செங்கிஸ்கான் தம்முடைய மகன்களில் யார் தகுதியுடையவர் அப்படின்னு பார்த்து அவர்தான் வந்து வாரிசா வரணும் அப்படின்ட்டு சொல்றாரு. பின்பற்றி பாபரும் தமக்கு பிடித்த தன்னுடைய மூத்த மகன், பாபருடைய மூத்த மகன் யாரு? ஹுமாயூன். பாபருடைய மூத்த மகன் அவர்தான் ஹுமாயூன். ஹுமாயூனை தன்னுடைய வாரிசா அறிவிக்கிறாரு. இந்த ஹுமாயூன்